தற்போது நம்முடைய வழக்கறிஞர் அஜிதா இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இதனுடைய முக்கியத்துவம்? இந்த தீர்ப்பு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. 9 பேருக்கும் அவர்கள் குற்றவாளிகள் முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க சாகும் வரை அவர்களுக்கான ஆயுள் தண்டனை தரணும்னு அரசு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுல எவ்வளவு சிறப்பாக புலன் விசாரணை செய்யப்பட்டிருக்கு, இந்த சாட்சியங்கள் எவ்வளவு சரியாக அடுக்கப்பட்டிருக்கு, அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா நம்ம இது போன்ற மிக முக்கியமான வழக்குகள்ல இல்லைன்னா ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய வழக்குகள்ல எல்லாம் தீர்ப்பு வரும்பொழுது பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்திற்கு அது போகும்போது சில நேரங்கள்ல அது மாற்றி அமைக்கப்படுது, உச்சநீதிமன்றங்கள்ல அது மாற்றத்துக்கு உள்ளாகுது. அப்ப இந்த புலன் விசாரணை எவ்வளவு சரியாக செய்யப்பட்டிருக்குங்கிறது தான் இங்க தீர்ப்பு கிடைச்சதுக்கும் அடுத்து மேல்முறையீடுகள்ல இது மாறாமல் இருப்பதற்குமான அடிப்படை. அந்த அடிப்படை இங்க சரியா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையுடனும் ரொம்ப மகிழ்ச்சியுடனும் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா கீழமை நீதிமன்றம் பார்க்காமல் இருக்கும்போது கூட ஒரு இறுதியான ஒரு நீதி அல்லது இறுதியாக ஒரு தீர்ப்புன்னு வரும்போது அது உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தான் அதை முடிவு பண்றதா இருக்கு. அதனால இந்த தீர்ப்பு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும், ஒரு விதத்துல இது போன்ற விஷயங்கள் நடந்தால் இவர்கள்லாம் எளிமையா விட்டுற மாட்டாங்க. இவர்கள் அரசியல் பின்னணி கொண்டவர்களா இருந்தாலும் செல்வாக்குடையவர்களா இருந்தாலும் கூட இந்த தீர்ப்பெல்லாம் இப்படிதான் வரும், இவர்களுடைய வாழ்நாள் முழுக்க இவங்க சிறையில இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு கருத்தை மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கான ஒரு நல்ல தீர்ப்பு. இதை வரவேற்கிறோம். சாட்சியங்களுடைய முக்கியத்துவம் குறித்து சொன்னீங்க. பொதுவாக இந்த வழக்குன்னு இல்லை, நிறைய வழக்குகளில் சாட்சிகள் கலைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் கூட இது தொடர்பான வீடியோ ஆதாரங்கள், ஆடியோ ஆதாரங்கள் டெலீட் செய்யப்பட்டிருந்தது, ஆனால் அதை நாங்கள் ரீட்ரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் இங்கே குறிப்பிட்டிருந்தார். அந்த மாதிரி என்னென்ன சவால்களை இது சந்திச்சிருக்கு? அந்த என்ன சவால்களை சந்திச்சு எப்படி அது பண்ணியிருக்காங்கன்னும் போது தீர்ப்பை வரும்போதுதான் நமக்கு தெரியும். ஏன்னு சொன்னா எந்த ஒரு வழக்கினுடைய புலன் விசாரணையும் மக்களுக்கு தெரியும்படியாக செய்யப்படுவதில்லை, செய்யப்படவும் கூடாது. அப்ப இந்த விஷயங்கள்ல பல ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்குன்னா ஒரு விஞ்ஞானபூர்வமான அல்லது ஒரு தொழில்நுட்ப ரீதியான ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்களை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் வழக்குகளை புலன் விசாரணை செய்யணுங்கிறது இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயமாயிடுச்சு. குறிப்பா இந்த வழக்குல பாலியல் ரீதியாக மிக மோசமான வன்முறைகளில் ஈடுபடுறது மட்டும் இல்லாம அதை வீடியோ புகைப்படங்களை எடுத்து அதை வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் வன்முறை செலுத்துறது, அதை வைத்துக்கொண்டு பணம் பொருள் பறிக்கிறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் இதுல இருந்தது. அப்ப அது போன்ற விஷயங்களுக்கு மிக அதிகபட்சமான உச்சபட்சமான தொழில்நுட்பத்தை நம்முடைய காவல்துறை கையாளணும், புலன் விசாரணை அமைப்புக்கு அதெல்லாம் ஏற்பாடு செய்து தரப்படணும்ன்றதுதான் இன்றைய காலத்தினுடைய கட்டாயமா இருக்கு. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் மீறி அத்தனை பேரும் குற்றவாளிகள்னு தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு இது வந்திருக்கு அப்படிங்கிறது மிக சந்தோஷமான அல்லது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். மக்களுக்கு தாமதமா ஒரு 6 வருஷம் கழிச்சுதான் தீர்ப்பு வந்திருக்குங்கிறது ஒரு நேர்மறையான ஒரு எதிர்மறையான விஷயமா தான் இருக்கு. இருந்தாலும் கூட இவர்கள் தப்ப முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. ஆனா இது கூட முழுமையா வெளில வந்திருக்கா, எல்லா பெண்களுமே இதுல சொல்லியிருக்காங்களான்னா அது பெரிய கேள்விக்குறி. 6 பேர் அல்லது 8 பேர் 9 பேர் 10க்கு உள்ளாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்தாங்கன்றது. ஆனா நூற்றுக்கணக்கான பெண்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது அப்போது வெளிவந்த செய்திகளாக நமக்கு தெரியும். அதை பற்றி முழுமையா தெரியல. அதான் இதுல 8 பேர் பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் சாட்சி அளிச்சிருக்கிறதா சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டிருந்தாரு. நீங்க சொல்றீங்க இப்போ நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுல இவ்வளவு பெண்கள் தான் முன் வந்திருக்காங்க. அப்போ பாதிக்கப்படுறவங்க பயப்படாமலும் வாங்காமலும் முன் வருவதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கு? இது ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. சமூகம் முழுவதும் பல விஷயங்கள்ல பெண்களுக்கான அவங்களுடைய ஏஜென்சின்னு சொல்லுவோம், அட்டானமி, அவர்களுடைய தன் முடிவுக்கான வாய்ப்புகளையும் அவங்க ஒரு ஆண்களுக்கு இணையாக இருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகளை சமூகத்துல பல தளங்கள்ல அவங்க அனுபவிக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்தப்படணும். இப்ப பெண்கள்னா அவங்க என்னதான் தொழில், எப்படிப்பட்ட படிப்பு எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் கூட ஒரு கல்யாணத்தை பண்ணாதான் அந்த பெண் முழுமையடைவது போல ஒரு தவறான அல்லது ஒரு அப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இன்றைக்கும் இருக்கு. அப்படி ஏதோ ஒண்ணு கல்யாணம்னு பண்ணி ஆகணும். அப்ப அதற்காக தயாரிக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு வன்முறையும் பற்றி அந்த பெண்கள் பேசுவதற்கு தயங்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப ஆணவ கொலைகள் போன்ற தானே தனக்கு முடிவு பண்ண முடியாது, அப்பாவோ குடும்பத்துல இருக்கவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா தான் விரும்பினவரை திருமணம் கூட செய்ய முடியாதுங்கிறதான் இன்றைக்கும் நிலைமையில இருக்கு. அப்ப அது போன்ற விஷயங்களுக்கு ஒரு ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டம் வரணும். அப்ப பெண்களுடைய முடிவுகளை நடைமுறைப்படுத்தி தனியா ஒரு பெண் இருக்கணும்னாலுமே இப்ப
சாத்தியம் இல்லாம இருக்கு. இப்படி பல்வேறு தளங்கள்ல பல்வேறு விஷயங்கள்ல கலாச்சார ரீதியாக பெண்கள் வந்து சுய ஆளுமை மிக்கவர்கள், தன்முடிவை எடுக்க வாய்ப்பு உள்ளவர்கள் அப்படிங்கிற சமத்துவம் வந்து எல்லா இடத்துலயும் வரணும். வெறும் கல்வியை கொடுக்கறதுனாலயோ படிப்பு வேலையை மட்டும் கொடுக்கறதுனாலயோ அந்த விஷயங்கள் நடக்கிறது இல்ல. அப்படி இருந்தாலும் அந்த கல்வி எனக்கு சொந்தமானது, உன்னுடைய படிப்பு வேலை உன் சம்பாத்தியம் எனக்கு சொந்தமானதுங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கும் பார்க்கப்படுறாங்கன்றதுதான். ஸோ பல தளங்கள்ல பெண்களுக்கான சமத்துவத்தையும் பெண்களுக்கான அதிகாரத்தையும் நம்ம வந்து உறுதிப்படுத்துறதுக்கு செய்ய வேண்டியிருக்கு. அப்படியெல்லாம் சமூகமே மாறும் பொழுதுதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல பெண்கள் முன் வருவாங்க. அதற்கான தைரியமும் அவங்க அடைவாங்கன்னு நினைக்கிறேன். சட்டப்பிரிவுகள் 376D 376(2)N இதன் அடிப்படையில் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திருமிகு அஜிதா.